அனைவருக்கும் வணக்கம். சத்தியம் தொலைக்காட்சியில் ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். அது என்ன அப்படின்னா, பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கச்சத்தீவு விவகாரத்தில் ஆர்டிஐ போட்டு ஒரு விஷயத்தை கேட்டார் இல்லையா. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்கிட்ட இருந்து ஒரு தகவலை கேட்டார். கச்சத்தீவுடைய நிலவரம் என்ன, எப்படி அது போச்சு அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரி, அதை இப்போ பொய் அப்படின்னு சத்தியம் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி போட்டிருக்காங்க. அது என்ன உண்மைத்தன்மை, அதாவது அஜய் ஜெயின் அப்படிங்கிற அந்த ஆர்டிஐ தகவல் கொடுத்தாங்க இல்லையா, அப்படி ஒரு ஆஃபீஸரே இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரி, இது என்ன உண்மை அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பார்த்துடலாம் அப்படின்னு நான் சொல்கிறதையே நீங்கள் நம்பணுன்ட்டு இல்லை. நீங்கள் கூகுளில் போய்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வரும் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு சர்ச் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் ஆர்டிஐ அப்படின்னு கேப்ஸில் இருக்கும். அதை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4th ஒன்னாக இருக்கும். ஃபஸ்ட்டு கரஸ்பாண்டன்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபார் ஆர்டிஐ அப்படின்னு இருக்கும். அப்புறம் மந்த்லி ஆர்டிஐ ஃபிகர்ஸ்ன்னு இருக்கும். அடுத்ததாக ஆர்டிஐ அப்ளிகேஷன்ஸ் அண்டு ரிப்ளைஸ் அப்படின்னு இருக்கும். 4th ஒன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் அப்பலண்ட் அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலோட பிடிஎஃப் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அஜய் ஜெயின் அப்படிங்கிறவங்க அந்த ஒரு பிடிஎஃப் ஃபைல் வரும். அதில் நிறைய ஆஃபீஸர்ஸ் நேம் இருக்கும். அதில் 26வது நேமாக அஜய் ஜெயின் அப்படிங்கிறவர் இருப்பார். அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க அப்படி ஒரு ஆஃபீஸரே அந்த அஜய் ஜெயின் அப்படிங்கிற நேமில் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியும்? அதாவது எல்லாமே பொய்யான ஒரு விஷயம், இல்லை திரித்து சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களைவே தொடர்ந்து திமுகவை சார்ந்தவர்கள் பண்ணிகிட்ருக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு மக்கள் இப்போது எல்லாருமே கேள்வி கேட்டுட்ருக்காங்க.